இந்தியன் 2026 தங்க நட்சத்திரம் திரைப்படம் எவ்வளவு தூரம் அரசியலை சுற்றி வருகிறது அப்படின்னு பார்வையாளர்கள் நம்புகிறாங்களோ அதை விட ஒருபடி அதிகமாக நடிகர் ஒளிப்பதிவாளர் அண்ணன் நட்டி நடராஜ் அவர்களை சுற்றி வலம் வருகிறது. இந்த படத்தில் அவர் நடித்திருக்கிற கதாபாத்திரத்தில் அவர் கடுமையாக உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு திரைப்படத்தின் கலைஞர்களும் அறிவார்கள். அப்படி தன்னுடைய முழு உழைப்பையும் தந்து மிகச் சிறப்பாக இந்த படத்தில் நான் ஒரு நல்ல நடிகன் என்பதை எல்லோருக்கும் நிரூபித்திருக்கிற உண்மையிலேயே தங்க நட்சத்திரம் அன்பிற்கினிய அண்ணன் நட்டி நடராஜ் அவர்களை உரை நிகழ்த்த மனமகிழ்வோடு அழைக்கிறேன். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான வணக்கம்னா ஆக்சுவலாக இங்கே நன்றி தான் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணன் ரவி சாருக்கு மிக்க நன்றி, தீபக் ரவி சாருக்கு நன்றி, ஸ்ரீநாத் சாருக்கு நன்றி, அப்புறம் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உமாபதி அவர்களுக்கு நன்றி, அண்ட் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அந்த சேம் டைம் நான் இயக்குனர் உமாபதி சாரை பற்றி சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் அவர். இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 இயர்ஸில் வந்து இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸோட லிஸ்ட்டில் அவரோட நேமும் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட வேலை வாங்குகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா 2 நடிகர்களுக்கு நடுவில் நான் நடிக்கிறேன். அந்த 2 பேருமே நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். ஒன்று தம்பிராமே அண்ணன், இன்னொன்று MS பாஸ்கர் அண்ணன். 3வதாக எங்கள் இளவரசன். ஆனால் இன்னும் நேஷனல் அவார்டுக்கு அந்த தகுதி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அவரை போய் சேர்றதுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு நடிகர் எங்கள் இளவரசன். அண்ட் கூட நடித்த எல்லாரும் சரி, ஸ்ரத்தா அவர்களாக இருக்கட்டும், விஜய் மேமாக இருக்கட்டும், இந்திரஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள். ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ உதாரணம் ஒரு சீனை நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டைமிங் தேவைப்படும். அந்த டைமிங்காக நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுவார் எங்கள் டைரக்டர் உமா பற்றி. கரெக்டாக பார்த்துட்டு 3 ரிஹர்சல் முடிஞ்சவொன்னே சொல்லுவார், இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சலில் இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணீங்களா, அதுவும் இந்த 3வது ரிஹர்சலில் பண்ணது இந்த இடத்துலையும் 2வது ரிஹர்சல் அப்படி நோட் பண்ணி டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் எங்கள் உமா பற்றி. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். 2வது ஒரு நட்பு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர் ஒருத்தர். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வயசில் இப்படி ஒரு ஃபோர்சைட்டும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அருமை. உமாவதி சார், தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் யூ வில் பி த பெஸ்ட் ஃபார் எவர். அண்டு எங்கள் தம்பிராமன் என்னை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, முதல்ல கூப்பிட்டாரு, தம்பி ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒரு கதை கேட்போம்மா அப்படின்னாரு. சரி கேட்போன்னு போனேன். அப்போ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இந்த அரசியலுங்கிற அறம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. அதுக்கு உள்ளே போகிறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேர். இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அந்த தியாகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அதே நேரத்தில் வந்து நம்மலாம் படிக்கும்போது நமக்கு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அரசியலுங்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னார். ஹிலேரியஸாக இருந்தது கதை, ரொம்ப நல்லா இருந்தது. ரசித்தோம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், எப்போ நான் ஷூட்டிங் போகலான்னு கேட்டேன். கேட்டு முடிச்சோன்னே அடுத்த வாரம் போகிறோம் தம்பி. அப்படி தான் அடுத்த வாரம் போனோம். அப்புறம் தான் கண்ணன் ரவி சார் இவங்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 2வது MS பாஸ்கர் சார், மிகப்பெரிய சிவபக்தர். அவர் பார்வை பட்டாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் MS பாஸ்கர் சார். எங்களோட முன்னோடி எங்கள் இளவரசனை எல்லாத்துலேயும் முன்னோடி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, நடிப்புலையும் சரி. அவர் சர்வசாதாரணமாக நடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து 6 அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த 3 பேரும். நடுவில் நிற்கிறதுக்கு நம்ம பயமாக இருக்கும். நம்ம அம்பையர் அணில் இல்லாமல் பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார், உமாபதி, டைரக்டர் உமாபதி. ஸோ அதனால் நம்ம இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு தோணும். அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர். இந்த ஒரு சீன் நாங்கள் சேர்ந்து பண்ணுற சீன் 2-3 சீன் பண்ணோம். அதில் ஒரு சீன் வந்து பண்ணி முடித்த உடனே சொன்னார், நட்டி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரோல், ரொம்ப நல்லா வரும் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல் ஆசீர்வாதம் அங்கேருந்து தான் வந்தது. ரொம்ப நன்றி ஜாவா சுந்தரன் சார். அப்புறம் தம்பி கதிர், எக்ஸ்ட்ரானரி பர்சன். நாங்கள் பேசும்போது இம்ப்ரவைசேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சீன் இல்லைனாலும் அவர் வந்து ரொம்ப பிரமாதம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அது ரொம்ப ரசிகரமாக இருக்கும். அடுத்து இந்த படத்தோட ஒரு பில்லர் இருக்கார், PG முத்தையா, சினிமாட்டோகிராஃபர். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் தர்பா சிவா சார், மியூசிக் டைரக்டர் சார். அப்புறம் எங்கள் எடிட்டர் சார், லிரிசிஸ்ட் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நல்லா வந்தது அந்த சாங்கு. குல்கன் குமார் சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் எங்கள் டான்ஸ் கொரியோகிராஃபர் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமை. அப்புறம் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர் சூப்பர், ரொம்ப பிரமாதமாக வந்தது ஒவ்வொரு விஷயமும். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க யாரையும் டிஃபேம் பண்ணுறேன்னு.
நான் டிஃபேமே பண்ணலைங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கணும். அதில் சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்னா அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமே நான் சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்கே போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா சார் அண்ட் உமாபதி சார் நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறோட எண்ணம் எனக்கும் சரி எங்கள் யூனிட்டுக்கு சரி யாருக்குமே கிடையாது. தவைக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேறு ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி வந்து கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை வந்து அதிகமாக வெளிப்படுத்துது ரவி சார். ஒரு சினிமாக்காரனாக உங்களுக்கு வந்து சினிமா வந்து உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்திடம் வேண்டுகோள் வைத்து சிங்காரம் மேடையிலே சிங்கக்குட்டி போல வந்திருக்கும் மரியாதைக்குரிய குல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பு பசிபிக் பெருங்கடல் போல் பம்பு நிறைந்த குல்கந்த் குமார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சால் என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பனா இல்லாமல் மகனையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமாக தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் விரும்புவீங்கன்ற பெருநம்பிக்கை. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் மாஸ்டருக்கு பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டருக்குன்னு வரல, ஆண்டி வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் MS பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசில் பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ளார வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பைங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் அப்படி இருக்கும்போது அதை கதை வசன திரைக்கதையில் வந்து உமாவதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைமையில் கம்பம் ட்ரிபிள் டி ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னா அப்படி இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் எடுக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவலி வேணும். அந்த மனவலிமை சுத்தமாக இல்லாமல் அந்த சேரில் முழுசாக உட்காராமல் அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரமாலும் அப்படி ஃபயராக இன்றைக்கி இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டில், உமன் கேரக்டர் ஆர்டிஸ்டில் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்குறதில்ல. ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்துராஜா, நீ ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட்டு, நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரீதா எல்லாருக்கும் என்னுடைய சாவா சுந்தரேசன். அவர் சாரஸ் பேர் சொல்லனா கோச்சுக்கிறாரு ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறையா பேசணும்.
நிறைய கேள்விகள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைமில் அந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு அந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. உமா, நீ உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்றது நான் கருதுகிறேன். அதை வந்து தமிழ்நாடு 10ஆம் தேதிக்கு மேலே சொல்லும். என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி, வணக்கம்.